ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி க்ரோயிங் மைண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருவலங்காடு போயிட்டுருக்கோம். திருவலங்காடு வடராணீஸ்வரர் திருக்கோயில். இது எங்கே இருக்குன்னா திருவள்ளூரில் இருக்குது. இது எதுக்கு ஃபேமஸ் ஆனதுன்னா, இங்கே வந்து சிவபெருமான் வந்து நடனமாடிய நிலையில் இருப்பார். அதனால் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த கோயிலுக்கு போனால் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தீர்ந்துடும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு நாங்கள் எப்போ போகிறோன்னா ஏர்லி மார்னிங் ஒரு சண்டே கிளம்புறோம். நாங்கள் 2 வீலரில் தான் போகிறோம் சென்னையிலேருந்து. ஆல்மோஸ்ட் போகிறதுக்கு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 5:20 இருக்கும். நாங்கள் அங்கே கோயிலுக்கு ரீச் ஆகும்போது 6:45, 7 ஆயிடுச்சு. ஓகே, இந்த திருவலங்காடு வடராணீஸ்வரர் கோயில் வந்து திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயமாகும். இது வந்து தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். மூலவர் வந்து வடராணீஸ்வரர், தாயார் வந்து வண்டார்குழலி. இந்த தலத்தில் என்ன சிறப்புனா வந்து சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். நடராஜ பெருமான் நித்தமும் நடனமாடும் 5 அம்பலங்களில் ரத்தின சபையாகும். அதாவது 5 தங்க சபை, வைர சபை அப்படின்ற இதில் வந்து ரத்தின சபையும் ஆகும். இறைவனால் அம்மையே என அழைக்கப்பெற்று சிறப்பிக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜரின் திருவடியின் கீழிருந்து சிவனின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கும் திருக்கோயில் இது. அம்மனின் சக்தி பீடங்களில் இது காளி பீடமாகும். அதாவது இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம காளியை தான் வழிபடணும். காளியை வழிபட்ட பிறகு தான் வந்து சிவனையே வழிபடணுன்ட்டு சிவனே சொன்னதா இது இந்த கோயிலோட ஐதீகம். இந்த தல வரலாறு என்னென்னா வந்து சும்பன், நிசும்பன் என்ற 2 அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களும் மனிதர்களும் துன்பம் விளைத்து வந்தனர். இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவபார்வதியின் சென்று முறையிட்டனர். பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள். அரக்கர்களை அழித்து அவர்களை இரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தாள். இதனால் மூஞ்சிகேச கார்கோட முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்கோட்டையை அடைந்தார். அவரை கண்ட காளி, நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள். சிவனும் காளியுடன் தூத்துவ தாண்டவம் ஆடினார். அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடக்காலால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார். இதை கண்ட காளி, இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என்று தோற்றுவிடுகிறாள். அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி, என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. எனவே இக்காலத்தில் என்னை வழிபட வருபவர்கள் முதலில் உன்னை வழிபட்டு செய்த பின் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து காளி தன் தனி கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே காளி கோயிலுக்கு போயிட்டு காளியை தரிசனம் செய்துட்டு அப்புறம் அங்கே இன்னொரு சித்தர் பீடம் ஒன்று இருக்குது. அங்கேயும் போயிட்டு தரிசனம் செய்துட்டு அப்புறம் சிவபெருமானையும் தரிசனம் செய்யலாம். இந்த கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ பெரிய மதில் சுவர். அந்த சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. கருவறையில் கூட வந்து லைட்டே இல்லாமல் வெறும் விளக்கு வெளிச்சத்தில் மட்டும் பார்க்கும்போது அந்த சிவன் வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சார் நமக்கு. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்குன்னா அது நம்ம வந்து ஒரு உணர முடியும். நம்ம இங்கெல்லாம் வந்து போயிட்டு வரப்போ நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே, எவ்வளோ வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கோ இல்லை நம்ம ஒரு சின்ன இடத்துக்கோ போயிட்டு வரப்போ நம்மளே அறியாமலே நம்ம மனசு வந்து அந்த இடத்துல ஐக்கியமாகிடும். போகிற பாதைகளும் வந்து சூப்பராக இருந்தது. ரோட்ஸாக சரி இருக்கட்டும், ஈவன் அங்கே இருக்கிற கோயில் பக்கத்தில் இருக்க பப்ளிக் டாய்லெட்ஸ் கூட சூப்பராக இருந்தது. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிராமமே வந்து ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக இருந்தது. என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை இந்த மாதிரி கோயில்களுக்கு எல்லாருமே போயிட்டு வரணுன்ட்டு
நான் வேண்டிக் கொள்கிறேன். யாரெல்லாம் திருவலங்காடு போயிருக்கீங்களோ நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அருணாச்சலனே சிவ சிவனே, அண்ணாமலையே ஹரஹரனே, அனல் மாமுகனே சிவ சிவனே, அக்னீஸ்வரனே ஹரஹரனே. சிவனே ஹரஹரனே, ஹரஹர சிவ சிவ சங்கரனே, தென்னாடுடைய சிவ சிவனே, எந்நாட்டவர்க்கும் இறையவனே. அஷ்டலிங்கனே சிவ சிவனே அர்த்தநாரீஷ